பீகாரில் ரூபாய் 7,200 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். முன்னதாக அவர் சாலையின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நிற்க ரோடு ஷோ நடத்தினார். அரசு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று பீகார் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பீகார் சென்ற பிரதமரை முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதல்வர்கள் சாம்ராஜ் சௌத்ரி, விஜய் சன்கா உள்ளிட்டோர் வரவேற்றனர். திறந்த ஜீப்பில் சென்ற பிரதமருக்கு வழி நெடுகிலும் திரண்டு நின்ற பாஜக தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சுமார் ரூபாய் 7,200 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பாட்னாவில் இருந்து டெல்லி, மோதிஹரியில் இருந்து டெல்லி, தர்பாவில் இருந்து லக்னோ, மால்டா நகரிலிருந்து லக்னோவுக்கு இடையிலான அம்ரித் பாரத் ரயில் சேவைகளை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பிரதமர் மோடி பேசியதாவது: காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் நீண்ட காலமாக ஏழைகள், தலித்துக்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினரின் பெயரால் அரசியல் செய்து வருகின்றன. சம உரிமை வழங்குவதை மறந்து விட்டார்கள். தங்களின் குடும்பத்தினரை தவிர்த்து பிற யாருக்குமே மரியாதை கூட கொடுப்பதில்லை. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலனுக்காக நாங்கள் உழைக்கிறோம். அதுக்கு எங்களின் திட்டங்களே சாட்சி. ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பையும் முதன்மைப்படுத்துவதே எங்களின் NDA கூட்டணியின் வேலை. பீகாரில் புறக்கணிக்கப்பட்டிருந்த பிற்பட்ட கிராமங்களை நாங்கள் மேம்படுத்தினோம். இன்று அவை நாட்டின் முன்னணி கிராமங்களாக உள்ளன. பிரதான் மந்திரி தன்யா கிருஷி திட்டம் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வருமானம் குறைவாக உள்ள 100 மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு இந்த திட்டத்தில் முன்னுரிமை கொடுக்கப்படும். இதன் மூலம் பீகாரின் 1.75 கோடி விவசாயிகள் நேரடியாக பயனடைவார்கள். இவ்வாறு அவர் கூறினார்.